நம்மை உருவாக்கி நம்மை சிருஷ்டித்து நம்மை படைத்து நமக்கு ஜீவ சுவாசத்தை தந்து நீ என்னுடைய ஜனம் என்று சொன்ன தகப்பன் நமக்காக இவையெல்லாம் செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே செய்வார். நாம் அவருக்குள் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். எனக்கு இந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணுவார். அதனால் நான் அவரையே பின்பற்றி இருப்பேன். என் வழிகளை நான் மாற்ற மாட்டேன். அநேகர் என்னிடத்தில் வந்து சொல்லலாம், நீ அந்த நபரிடத்தில் போய் கேளு, உன்னுடைய காரியம் வாய்க்கும். நீ இந்த நபரிடத்தில் போய் கேளு, உன்னுடைய காரியம் வாய்க்கும். உன் சொந்தக்காரர்களிடத்தில் போய் கேளு, உனது உற்றார் உறவினர்களிடத்தில் போய் கேளு, உன்னுடைய காரியம் வாய்க்கும் என்று அநேகர் சொன்னாலும் வேண்டாம், எனக்கு தேவனே போதும்னு சொல்லி எத்தனை பேர் தேவ சமூகத்தில் போய் காத்து அமர்ந்திருந்து, ஆண்டவரே என்னுடைய காரியத்தில் இரக்கம் காட்டுங்கப்பா, என்னுடைய காரியத்தின் மேலே உம்முடைய கண் பதிக்கப்படட்டும் ஆண்டவரே, என்னுடைய காரியத்தை நீர் செவ்வையாக நடத்துங்கப்பான்னு சொல்லி எத்தனை பேர் இந்த பகல் காலை வேளையில் வாஞ்சியோடு கேட்கிறீங்களோ அத்தனை பேருக்கும் ஆண்டவர் தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. யாரெல்லாம் அவற்றையெல்லாம் தேடுகிறீர்களோ மீதமெல்லாம் கொடுக்கப்படும் என்று சொன்னது போல அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் தர சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்.